யூபிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரெஸ் நோட் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஒரு நியூ அப்டேட், ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் முன்னாடிலாம் வந்து யூபிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நேராக போய் என்ன செய்வீங்க, எக்ஸாமை கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுவீங்க. இதுவே டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஓடிஆர் அப்படின்னு இருக்கும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு. அதிலே என்ன செய்வாங்க, ஒரு 50 to 60% ஆஃப் த டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஸோ எந்த தப்புமே வந்து நீங்கள் வந்து மறுபடியும் முக்கியமான தப்புகள் எதுவுமே நீங்கள் என்ன செய்வீங்க, ஆன்லைனில் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஓடிஆரில் கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். சின்ன சின்னது ஃபோட்டோ, பேமெண்ட்டு, இந்த மாதிரி அப்டேட்டை மட்டும் தான் என்ன செய்வீங்க, நீங்கள் எக்ஸாமை அப்ளை பண்ணுறது. ஸோ ரொம்ப கம்மியான நேரமும் சீக்கிரமாகவும் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு ஆன்லைனில் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ 18th ஆகஸ்ட், ஓகேவா, அதாவது நேற்று இந்த வீடியோ போடுறது நேற்று. ஸோ ஓகேவா, 18th ஆகஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்களும் ஓகேவா, அதாவது யூபிஎஸ்சியும் ஓடிஆர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணுறாங்க. அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா, எப்படி டிஎன்பிசியில் இருந்தது அதே கான்செப்ட் தான் இதுவும். ஓகேவா, ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ரொம்ப பேசிக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கேண்டிடேட் ரொம்ப பொறுமையாக வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து யூபிஎஸ்சியோடைய சர்வர், ஓகேவா, அதிலே ரொம்ப சேஃபாக ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஓடிஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதாவது அதில் எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் த இன்ஃபர்மேஷன், ஓகேவா, அஸ்பிரன்ஸ் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து அதில் இருக்கும். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, சப்மிட் பண்ணுறது ஆன்லைனில் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நான் இதில் வந்து அந்த ப்ராசஸ் நான் கடைசியாக காமிக்கிறேன், உள்ளே போய் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ப்ரூஃபாக இருக்கும், ரொம்ப சேஃபாக இருக்கும், மிஸ்டேக் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, அந்த மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை நான் அந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ முக்கியமாக சேஃபாக இருக்கணும், மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது. ரெண்டாவது எஃபிஷியன்ஸாக இருக்கணும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன, குரிய டைமில் பண்ணிடலாம். ஓகேவா, அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக என்னென்னா சர்வர் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு கடைசி நேரத்தில், சப்போஸ் கடைசி நேரத்தில் என்றைக்குமே அப்ளை பண்ணக்கூடாது. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயுமே எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுவாங்க. பட் சம் ப்ராப்ளம், ஏதோ ஒரு இஷ்யூக்காக நம்ம வந்து என்னது லேட்டாக பண்ணுவோம். சர்வர் வந்து என்னது எல்லாரும் எனக்கு தான் அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்து வந்தாலுமே வந்து இந்த ஓடிஆர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்காகலாம் இந்த ஓடிஆர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் யூபிஎஸ்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஓடிஆரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான் இதோடைய முக்கியமான விஷயம். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வரக்கூடாது உங்களுக்கு ஃபில் பண்ணுறது எதுலையுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஓகேவா, ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைனில் எப்படி டிஎன்பிசியில் ஓப்பன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்லாகவே இருக்கும். அது காரணம் என்னன்னா, நீங்கள் ஓடிஆர் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. யூபிஎஸ்சிலாம் கிட்டத்தட்ட என்னது அந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ இதுதான் அந்த ப்ரெஸ் நோட்ஸு. யூபிஎஸ்சி வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 18th ஆகஸ்ட் 2022 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நீங்கள் இதை படித்து பாருங்கள். இதோட லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணுறதோ அதையும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த லிங்க்குள்ளேயும் நான் போய் உங்களுக்கு எப்படி என்னன்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா, யூபிஎஸ்சி வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க. ஓகேவா, உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கூகுளில் வந்துட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், இந்த அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இருக்கா, ஒன்று நீங்கள் இதுக்குள்ளே போகலாம். அப்படின்னா இங்கேயே எனது ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை ஆன்லைன் போங்க. ஓகேவா, அது உள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு காமிச்சல ஒரு ப்ரெஸ் நோட் வந்து யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வியூ ஆல் இருக்குல்ல, இதை வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா, இந்த இதில் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வியூ ஆலை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரெஸ் நோட் இருக்கும். அதை எடுத்து அந்த 4 பாயிண்ட்டு நீங்கள் ஒரு தடவை டீட்டெயிலாக வேணும்னா படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே வந்துடும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் ஓஆர்ஐ அப்படின்னு ஒன்று இருக்கா. ரெண்டாவது பாருங்கள் நடுவில் ஓடிஆர், அதாவது ஆன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் யூபிஎஸ்சி, அதை கிளிக் பண்ணணும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் லிங்க்குள்ளே என்ன வந்துடும். லிங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே யூபிஎஸ்சி இருக்கா, அப்புறம் இந்த க்ரீன் கலர் பாக்ஸ், அப்புறம் கீழே பாருங்கள் ஒரு 3 பாக்ஸஸ் இருக்குது பெரிய பெரிய இது. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஸ்டெப்ஸ் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் டேஷ்போர்டில் போய் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ அந்த அதாவது அந்த வெப் ஐடி, ஓகேவா, யூபிஎஸ்சி online.nic.in, ஓகேவா, அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரெஸ் நோட்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூபிஎஸ்சிக்குள்ளே போய் வாங்க. ஓகேவா, அதுதான் பெட்டர், ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ யூபிஎஸ்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்க பாக்ஸில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு என்னது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கூட வந்து அது கொஞ்சம் பெருசாக தெரியுதா,
எஸ் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வருதா. ஸோ அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, உள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதில் இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரொவைட் யுவர் பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்டர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் நேம், அப்புறம் வெரிஃபை நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் என்னது இங்கே தப்பாக இருந்தாலும் இங்கே அதை காமிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் பார்த்து என்ன செய்யணும், கரெக்டாக பண்ணணும். இப்போது நான் இந்த நேமில் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே பாருங்களேன் ஒரு பாக்ஸ் இருக்கா, இருங்க நேம் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நோட் 1, நோட் 2, நோட் 3 ரைட் சைடில். ஓகேவா, அங்கே பாருங்கள் அங்கே கூட எழுதியிருக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த 1, 2, 3, 4 போட்டிருக்குல்ல, அது கீழே இருக்குது அந்த பாக்ஸ். அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸையும் கிளிக் பண்ணும்போது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன செய்யும், இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே என்ன சொல்லியிருக்கு, நேம் வந்து எப்படி இருக்கணும், ஆஸ் ரெக்கார்டட் இன் த நேம் ஆஸ் ரெக்கார்டட் இன் த மெட்ரிகுலேஷன் ஆர் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட். நோட் 2 என்ன சொல்லியிருக்கு, ப்ளீஸ் டூ நாட் யூஸ் எனி ப்ரிஃபிக்ஸ் such as Mr. or Mrs. etc. unless it consists of only 3 letters as 4 letters are mandatory for நேம் ஃபீல்டு. ஆமாம், கண்டிப்பாக என்னது நேம் வந்து 3 லெட்டர் இல்லை 4 லெட்டருக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நோட் 3, இஃப் யூர் நேம் இஸ் எக்ஸீடிங் 30 கேரக்டர்ஸ் ப்ளீஸ் ரீட் த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ். 30க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஃப்ஏக்கு பாருங்கள், பட் அவளுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஸோ நேம் கேட்டிருக்காங்க, வெரிஃபை நேம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னது ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் கேட்டிருக்காங்க, வெரிஃபை ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் வெரிஃபை பண்ண ஃபாதர் நேம், அம்மா, அதுக்கப்புறம் மைனாரிட்டி ஸ்டேட்டஸு, மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அதே மாதிரி ஆல்டர்னேட்டு போர்டு எக்ஸாம் ரோல் நம்பர். ஸோ உங்கள் ரோல் நம்பர் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும். 10th நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் தமிழ்நாடு எழுதிருந்தீங்கன்னா என்ன ரோல் நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த ரோல் நம்பர் என்ன செய்யும் இருக்கும், அது நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் 2 செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, செக்யூரிட்டி 1, செக்யூரிட்டி 2. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக தான். ஸோ தட் ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க, எதுவும் ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரெட்ரீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சமான கொஷின்ஸ் தான் இருக்கும் அதில். ஓகேவா, ஸோ சிம்பிளாக தான் வாட் இஸ் யோர் ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் கீழே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி தான். இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ செக்யூரிட்டி கொஷின் இருக்குது பாருங்களா, 1 பக்கத்தில் ரெட் கலரில் ஒரு ஆஸ்ட்ரிக் இருக்குது, செக்யூரிட்டி கொஷின் 2 பக்கத்துலேயே ஒரு ஆஸ்ட்ரிக் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி மேலே வாங்க, இந்த இமெயில் ஐடியில் ஆஸ்ட்ரிக் இருக்குது, ஆல்டர்னேட் இமெயில் ஐடியில் ஆஸ்ட்ரிக் இல்லை அப்படின்னா என்னன்னா, அந்த ரெட் கலரில் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, ஆஸ்ட்ரிக் இல்லை அது நீங்கள் ஃபில் பண்ணலன்னா கூட பரவாயில்ல தான். பட் என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் நம்பரும் ஆல்டர்னேட் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடியும் ஆல்டர்னேட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் ரெண்டையுமே ஃபில் பண்ணுறது என்னது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேவா, ஸோ கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே. முடிஞ்சால் நான் என்ன பண்ணுறேன்னா, தனியாக உள்ள முழுசாக என்னது அப்ளை பண்ண மாதிரி வீடியோஸ் வந்து எப்படி ஃபுல்லாக எழுதுறது, ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவும் நான் என்ன செய்கிறேன், நீ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ.